ஒரு கதை சொல்லவா? சில செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி ஒரு சில ஊர்களில் பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதை யாருக்குமே தெரியாமல் எங்கேயாவது கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு, குறிப்பாக ஏன்ஷியன்ட் கிரீஸ், ரோம், சைனா, இந்தியா இந்த மாதிரியான நாடுகளில் பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் பாரம். யார் அவங்கள வளர்த்து பாதுகாப்பாக வச்சு நகை நட்டெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு பிறந்த அடுத்த செகண்ட் அவங்கள காடுகளில் எடுத்துகிட்டு போய் விடுறது, குப்பை தொட்டியில் கொண்டு போய் போடுறது, கள்ளிப்பால் ஊற்றி கொள்றதுன்ற மாதிரியான விஷயங்களை செஞ்சுரியா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாயிண்ட்ல இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெண் குழந்தைங்கள்லாம் மொத்தமா குறைய ஆரம்பிச்சுட்டாங்க. இது அப்படியே கண்டினியூ ஆக பெண்களே அந்த ஊர்களில் மொத்தமா இல்லாம போயிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் இதை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, யாரும் ஆர்கியூ பண்ணுறதுக்கு கூட இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் நாட்கள் போக போக அந்த ஊர் முழுக்கவும் அமைதி நிலவ ஆரம்பிச்சது. ஏன்னா இதே ஆண்களுக்கு ஒரு குழந்தைய சுமந்து பெற்று கொடுக்கறதுக்கு பெண் இல்லை. குழந்தைங்களுடைய அந்த சிரிப்பு சத்தமும் மழலை சத்தமும் கேட்கல. வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கோ இல்லை சமைச்சு கொடுக்கறதுக்கோ ஆள் கிடையாது. உடம்பு சரியில்லாம படுத்திருந்தா கேட்கறதுக்கு நாதி கிடையாது. பண்டிகை விசேஷ நாள்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்கு அங்க யாரும் கிடையாது. அன்பு, காதல், பெண்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மென்மையான அரவணைப்பு இல்லாமையே போயிடுச்சு. பெண் குழந்தைங்களே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொன்ன அந்த மொத்த ஊரும் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அந்த ஊருக்கான மொத்த வெளிச்சமும் போயிடுச்சு. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம எதிர்காலமே இல்லாம நின்னாங்க. இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக ரேண்டமாக சில ஸ்டேஜஸை கூப்பிட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டாபிக், ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் இல்லாத ஒரு உலகத்தில் உங்களால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆண்கள் 100% கண்டிப்பாக எங்களால் வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே கொஷினை பெண்கள் கிட்ட ஆண்கள் இல்லாத ஒரு உலகத்தில் உங்களால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு 99% கண்டிப்பாக எங்களால் வாழ முடியும், தயவு செஞ்சு எங்களை நிம்மதியாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கொந்தளிச்சு கொட்டியிருப்பாங்க. 99% பெண்கள் ஏன் அந்த கேள்விக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியுமா? நான் ஷைலு. ஆரம்பிக்கலாமா? இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் வேர்ல்டுல சோஷியல் மீடியா, நியூஸ் பேப்பர், டிவி நியூஸ்னு சொல்லிட்டு எதை திறந்தாலும் பாலியல் வன்கொடுமை நடக்காம ஒரு சிங்கிள் டே போகாது. வேர்ல்டுல இருக்கக்கூடிய முக்காவாசி கண்ட்ரீஸ்ல பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம இந்தியா தான் எல்லாத்துலயுமே தனித்துவமா தெரியுமே. அதனால நம்ம இந்தியால இருக்கக்கூடிய இந்த சோ கால்டு சில மென்ஸ் எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அபியூஸ்க்கு வயசு வித்தியாசமே கிடையாது. அவங்க ஒரு பெண் அப்படின்னு இருந்தாலே போதும், பிறந்த குழந்தையில இருந்து 70 கிழவி வரைக்கும் பாரபட்சம் பார்க்காம இந்த மாதிரி தப்புகள் நடக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த பிரச்சனையோட ரூட் காஸ் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? Why do men rape? இந்த செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் ரீசன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. தட் இஸ், அடக்க முடியாத டிசையர்னால தான் இந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நிறைய ரிசர்ச்சர்ஸ், சைக்காலஜிஸ்ட், கிரைம் ஸ்டடி பண்றவங்க எல்லாம் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக்ஸ் ஆஃப் பவர், ஆண் ஆதிக்கம், கண்ட்ரோல், வயலன்ஸ், சோஷியல் கண்டிஷனிங், உரிமை, இதெல்லாம் தான் ரூட் காஸ் ஃபார் அபியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா டாமினன்ஸ். குறிப்பா பெண் குழந்தைகளை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் பிகாஸ் தே ஆர் வெரி வீக். இந்த ஒரு காரணத்தினால தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நிறைய அண்டர் ஏஜ் கேர்ள்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியாலையும் குழந்தைங்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய இந்த மாதிரியான வன்கொடுமைகள்லாம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுலயும் ஒரு சில கம்யூனிட்டியில ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறானா, அந்த தப்பை எப்படி சரி பண்ணுவாங்கன்னு தெரியுமா? தப்பு பண்ண பையனோட வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணை விக்டிமோட வீட்டுல இருக்கிற ஒரு பையன் வந்து அதே தப்பா பண்ணுவான். இதுக்கு பேரு தான் பழிக்கு பழி வாங்குறதாமா. சோ தப்பு பண்ணவனுக்கு எதுவுமே ஆகிறது கிடையாது. என்ன நடக்குதுன்னே தெரியாம எந்த தப்பும் பண்ணாம அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறா. ஒரு கேவலமான சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றத பாத்துக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் யோசிப்போம். ஆனா இந்த மாதிரி தப்பு பண்றவனுங்க என்னத்தை தான் யோசிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்றானுங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தாரா குஷல் அப்படிங்கிறவங்க ஒரு புக் எழுதுறாங்க. Why do men rape? An Indian undercover investigation. இந்த அண்டர் கவர்ல இந்த ஆத்தர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம சொசைட்டில இந்த மாதிரி தப்பு பண்ணானுங்கன்னா அவங்களை பிடிச்சி ஜெயில போடுவானுங்க. ஒரு 2
2-3 வருஷம் கழிச்சு அவனுங்க வெளியில வந்துருவானுங்க. திரும்பி அதே மாதிரி தப்பு பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட 9 கிரிமினல்ஸ் புடிச்சு இன்டர்வியூ பண்றாங்க. இந்த இன்டர்வியூல இவங்களோட பதில் எல்லாம் கேட்டீங்கன்னா, என்னடா நம்ம ஒரு ரேப் பண்ணிருக்கோம், ஒரு பொண்ணோட லைஃபே நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 0.% கூட கில்ட் இல்லாம தான் பேசியிருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தப்பு நடக்கிறதுக்கே பெண்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் பழிய தூக்கி விக்டிம்ஸ் மேல போட்டிருக்கிறானுங்க. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, இவங்களுடைய வீடுகள்ல இருந்து, அதாவது ஆணாதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஃபேமிலில இருந்து வந்தவனுங்க. இவங்களுக்கு இந்த தாட் ப்ராசஸ் எங்க இருந்து வருதுன்னா, அந்த ஃபேமிலில இருக்கக்கூடிய மேல் டாமினேஷன். பெண்கள்னாலே ஆண்களுக்கு அடிமையா இருக்கணும், அவங்க வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, படிக்க கூடாது, வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களை கடவுளா பார்க்க, ஒரு டிப்பிக்கல் பேட்ரியார்கல் இந்தியன் ஃபேமிலியோடைய பிராட்டப்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இண்டிபெண்டா நின்று தனக்கான முடிவு எடுத்து இவங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டானா இவனுங்களால பொறுத்துக்கவே முடியாது. ஒரு பொண்ணு எப்படி மதிப்பு மிக்க மரியாதை மிக்க ஆண் வர்க்கத்தை பார்த்து கேள்வி கேட்கலாம்? பெண்கள் எப்பவுமே ஆண்களுக்கு கீழே தானே இருக்கணும், இந்த அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை அவங்களுக்கு யாரு கொடுத்தா? அந்த சுதந்திரத்தை உடைச்சோம் அப்படின்னாக்கா பழையபடி பெண்கள் சமையல் கட்டிலே போய் முடங்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ற ஒரு வெப்பன் தான் இந்த ரேப். பெண்கள் மேல கை வைக்கிறது பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சீப்பான மென்டாலிட்டி இருக்கக்கூடிய இவனுங்க கிட்ட இருந்து வேற நம்மளால என்ன எதிர்பார்க்க முடியும்? நம்ம இந்தியால சில வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப மோசமான மனுஷ தன்மையே இல்லாத ஒரு கேஸ் ஒன்று நடந்தது, நிர்பயா கேஸ். சம்பந்தப்பட்ட ஒன் ஆஃப் தி கன்விக்ட், அதாவது ரேபிஸ்ட இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான்? ஒரு நல்ல பொண்ணா இருந்தா 9 மணிக்கு மேல வீட்டுக்கு வெளியில அவளுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி வர பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் தப்பு நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னா அதுக்கு ஆண்களை விட பெண்கள் தான் காரணம், அவங்க தான் இதுக்கு வழிவகுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதே மாதிரி ஹரியானால ஒரு மீடியா ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் கிட்டயும் இதே கேள்வியை கேட்கறாங்க. ஒரு ரேப் நடக்கிறதுக்கு யாரு காரணம், ஆண்களா இல்ல பெண்களா? அதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி பெரிய மனுஷங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரேப் நடக்கிறதுக்கு காரணம் பெண்கள் தான். ஏன்னா ஆண்கள் இந்த மாதிரி தப்பு பண்றது சாதாரணமான ஒரு விஷயம், அதுக்காக அவங்களுக்கு பெருசா பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க கூடாது, அவங்க எப்படியாவது மன்னிச்சு விட்டுறணும். மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களுடைய சம்பந்தம் இல்லாமலாம் நடக்கிறது கிடையாது, சம்மதத்தோட தான் நடக்குது. ஒரு கை தட்டினாலாம் ஓசை வராது, 2 கையும் சேர்ந்து தட்டினாதான் ஓசை வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரில்லியண்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில பெரிய மனுஷங்க. சரி, முத்தி போனதுங்க தான் இப்படி சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மைக்க ஸ்கூல் பசங்க கிட்ட திருப்பினா அவங்களுடைய புரிதல் இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கு. பொண்ணுங்க ஜீன்ஸ் போடுறது பசங்களை அட்ராக்ட் பண்ணுது, டெம்ப்ட் பண்ணுது, அதனாலதான் தப்பு நடக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க. யாரு? ஸ்கூல் படிக்கிற பசங்க. அதை விட வயசுல கொஞ்சம் சின்ன பையன், ஒரு 10ல இருந்து 12 வயசு இருக்கக்கூடிய பையன், வேலை ஏதாச்சும் இருந்தா மட்டும் பெண்கள் வெளியில வந்தா போதும், மத்தபடி அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் அவங்களுக்கு சேஃப், தேவையில்லாம எதுக்கு பெண்கள் வெளியில சுத்துறாங்க, அதனாலதான் இந்த மாதிரியான தப்புகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறான். இந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா, ஏன் இப்ப இந்த கொஸ்டினை நம்ம இந்தியால கேட்டீங்கன்னா கூட இதே பதில் தான் வரும். கன்விக்ட யாருமே எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதிலா பெண்கள் சரியில்லை, பெண்கள் போடக்கூடிய ஆடைகள் சரியில்லை, பெண்கள் வெளியில வரக்கூடிய டைம் சரி கிடையாது, பெண்கள்ல இது சரி கிடையாது, பெண்கள் அது சரி கிடையாது அப்படின்னு எல்லா பழியும் தூக்கி பெண்கள் மேல வச்சுட்டு சின்ன சின்ன குழந்தைங்களை கூட புடிச்சு ரேப் பண்ணுவானுங்க. இப்போ ஒரு ஊர்ல ஒரு 100 பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கக்கூடிய இந்த மாதிரி அபியூஸ்க்கான கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 2 பேருக்கு தான் ரெஜிஸ்டர் ஆகும். மாதிரி தப்புகள் நடந்துட்டே தான் இருக்குது. ஆனா அதுக்கான கேசஸ் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகுறது கிடையாது. ஏன்னா ஒரு பெண்ணுடைய வெர்ஜினிட்டில தான் அந்த ஃபேமிலியோட பிரைடே அடங்கி இருக்கு. இந்த விஷயம் வெளியில போயிடுச்சு அப்படின்னா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம போயிடும், எல்லாரும் நம்மள தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கேஸ் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணாம அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. அப்படி தவிர இந்த மாதிரியான கேசஸ் ரெஜிஸ்டர் ஆனாலும் அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தப்பு பண்றவன் பண்ணிட்டே தான் இருப்பான், எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காம ஜாலியா சுத்திட்டு இருப்பான். ட்ரெயின்ல, பஸ்ல, ஒர்க் பிளேஸ்ல, ஸ்கூல்ல, காலேஜஸ்ல, நெய்பர்ஹுட்ல, ஏன் சொந்த வீட்டுல கூட பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ரேப் பண்ணிட்டு உள்ள போன ஒரு அக்யூஸ்ட் பெயில்ல வெளியில வரானா அவனை மாலை மரியாதையெல்லாம் போட்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க யூபில. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும் பொழுது டைம் என்னன்னு கேட்ட ஒரு லேடிய 3 குழந்தைங்களோட அம்மாவை பஸ்லயே வச்சு ரேப் பண்ணியிருக்கிறானுங்க டெல்லியில. 4 வருஷம் நல்ல ஃப்ரெண்டா கூட பழகின ஒரு பையன் காஃபில மயக்க மருந்து கொடுத்து தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 3 நாள் ரேப் பண்ணியிருக்கிறான் ஒரு பொண்ணை லக்னோவில். வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறான் நம்ம தமிழ்நாட்டுல. சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஐயோ இன்னைக்கு எத்தனை ரேப் கேசஸ் பார்க்க போறோம், எத்தனை குழந்தைங்க இன்னும் இதனால பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற பயம்
பயம் தான் ஜாஸ்தியா வருது. நம்ம இந்தியன் ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைங்களை பார்த்து சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றோமே தவிர ஆண் பிள்ளைகளை யாரும் எதுவும் சொல்லி கொடுத்து வளர்க்கறது கிடையாது. ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளமே ஒருத்தவங்களுடைய ஃபேமிலியில இருந்து தான் ஆரம்பிக்குது. அதோட விளைவா குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு வயசு வித்தியாசம் இல்லாம இந்த தப்பு நடக்குது. மீன்ஸ் we failed as a society. ஸ்கூல் பசங்க கிட்ட இந்த மாதிரி அபியூஸுக்கான புரிதல் இன்னுமே ரொம்ப மோசமா இருக்குது. நம்ம ஸ்கூல் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது, பேசினா ஃபைன். பேசிக் செக்ஸ் எஜுகேஷன் கூட இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல கிடையாது. இன்னும் சொல்லணும்னா இந்த மாதிரி பேசிக் செக்ஸ் எஜுகேஷன்லாம் பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் ஃபியூச்சர்ல விமென்ஸ்க்கு அகைன்ஸ்டா நடக்கக்கூடிய சில கிரைம்ஸ் எல்லாம் கொஞ்சமாவது குறையும். நம்ம இந்தியால ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு கண்டிப்பா ப்ராப்பரா கிடைக்காது. இதுலயும் when it comes to women, justice is a joke அப்படின்னு தான் சொல்லணும். சலிச்சிக்கவே முடியாத சில ரேப் கேசஸ், எஸ்பெஷலி குழந்தைங்க மேல கை வைக்கிறவங்களுக்கு நீங்க எந்த தண்டனையும் கொடுக்க வேணாம். அவனை எடுத்துட்டு வந்து அப்படியே பப்ளிக் கிட்ட விட்டுருங்க. பப்ளிக்கா பார்த்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை சிறப்பா பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு நல்லா 3 நேரமும் சாப்பாடு போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வெயில்ல வெளியில வந்து அவனுடைய ஆதரவாளர்கள்லாம் அவனை தூக்கி கொண்டாடி மறுபடியும் கொஞ்ச நாள்ல திரும்பி அதே தப்பு தான் அவன் பண்ணுவான், ரிப்பீட். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. ஒரு பிரெக்னன்ட் லேடிய ஓடுற ட்ரெயின்ல இருந்து ரேப் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். ஆனா அதுக்கு அவங்க ஒத்துழைக்காததுனால கோவப்பட்டு அவங்க ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருக்கான். and she was pregnant. 18 years கழிச்சு செகண்ட் பேபிக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குழந்தை அவங்களுக்கு இல்ல. அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? ஜஸ்ட் லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த நாய் மேல ஆல்ரெடி நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. கொலை கற்பழிப்புன்னு சொல்லிட்டு எல்லா கேஸுமே அவன் மேல இருக்குது. அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏன் வெளியில சுத்துறானுங்க? அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு அப்பவே ப்ராப்பரான பனிஷ்மெண்ட் கிடைச்சிருந்ததுன்னா இப்போ இந்த லேடிக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்காது. இவன் ஒருத்தன் கிடையாது, இந்த மாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லா லட்சக்கணக்கான பேர் இருக்கிறானுங்க. அவனுங்க மேலலாம் எக்கச்சக்கமான கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் கேசஸும் இருக்கு. ஆனா அவனுங்க எல்லாருமே அதே தப்புகளை திரும்பி திரும்பி பண்ணி ரொம்ப ஜாலியா சுதந்திரமா சுத்தி வந்துட்டு இருக்கிறானுங்க. ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வீடியோ போடுற நானே பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய இந்த மாதிரி அபியூஸ பத்தி 3 வீடியோ போட்டிருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் ஏதாவது மாறி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம இந்தியா ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரில நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. இந்த மாதிரி தப்பு பண்றவங்க எல்லாம் கொண்டு புதைச்சா அட்லீஸ்ட் பாப்புலேஷனாவது நம்ம இந்தியால கம்மியாகும். ஏன்னா இந்த மாதிரி தப்பு பண்றவங்க தான் நம்ம இந்தியால நிறைய பேர் இருக்கிறானுங்க. ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி பாப்புலேஷனும் குறையும், கிரைம் ரேட்டும் குறையும். எப்போ குழந்தைங்களுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சதோ அதை பார்த்து நம்மளுடைய லா அண்ட் ஆர்டர் ஜஸ்டிஸ்லாம் சும்மா இருக்குதோ அன்னைக்கே ஹியூமனிட்டி செத்து போயிடுச்சு. நாய்கள்னால ராபிஸ் நிறைய பரவுது, அதனால மனுஷ இனத்துக்கே ஆபத்து. இமீடியட்டா இந்த மாதிரியான நாய்கள் எல்லாம் அப்படின்னு நம்மளுடைய ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரொம்ப வேகமா செயல்படும் பொழுது சொசைட்டில இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க மேல கை வைக்கிற இந்த மாதிரியான வெறி பிடிச்ச நாய்களெல்லாம் எதுக்கு விட்டு வைக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு தப்பு நடக்குதுன்னா இமீடியட்டா கொந்தளிப்போம், பொங்கி எழுந்துப்போம், தண்டனைகள் கடுமையானால் தான் தவறுகள் குறையும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை மறந்துடுவோம். அடுத்தது திரும்பி இன்னொரு குழந்தைக்கு அதே மாதிரி தப்பு நடக்கும். கடைசி வரைக்கும் நம்ம கோஷம் போட்டுட்டே தான் சுத்திட்டு இருக்கணும். இந்த கதையில சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த பெண்களும் காணாம போனாதான் பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய இந்த கிரைம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா நிக்குமா? Because we already failed as a society to protect women. பெண்களை வெறும் செக்ஸ் ஆப்ஜெக்டா மட்டும் பார்க்காம தனி மனித ஒழுக்கம் இல்லாம இங்க எதுவுமே மாறாது. இன்னமும் நம்ம ஆட்சியை குறை சொல்றது, அரசாங்கத்தை குறை சொல்றது, பெண்களுடைய ஆடைகளை குறை சொல்றது, பெண்களுடைய சுதந்திரத்தை குறை சொல்றதுன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டே தான் இருக்குமே தவிர தனி மனித ஒழுக்கம் இல்லாம இங்க ஒரு விஷயமும் மாறாது அப்படிங்கறத யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பெண்கள் யாரும் மறுபடியும் சமையல் அறையிலேயே போய் முடங்கி இருக்கணும்னு விருப்பப்படல. அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. தனி மனித ஒழுக்கம் அதை விட ரொம்ப முக்கியமா தேவை. எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் ஆக்ஷன் கொண்டு வந்தாலும் இந்த ப்ராப்ளம்க்கு இப்ப வரைக்கும் என்னதான் ஒரு பெர்ஃபெக்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. மக்களாகிய நீங்க தான் சொல்லணும் இதுக்கு என்னதான் சொல்யூஷன். ஓகே, இது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்குலாம் ஆயுள் தண்டனை கொடுக்கறதோ இல்ல தூக்கு தண்டனை கொடுக்கறது கூட ஒரு பெரிய பனிஷ்மெண்டாலாம் கண்டிப்பா இருக்காது. டெத் பெனால்ட்டிலாம் நம்ம நாட்டுல அவ்வளவு சீக்கிரம்லாம் தரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த விஷயத்துல கருணை காட்டுறாங்களோ இல்லையோ நம்மளுடைய இந்தியன் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேபிஸ்டுக்கு தான் கருணை கடலே பொங்கி வழியிற அளவுக்கு கருணை காட்டுவாங்க. அதனால வந்துட்டு 3 வேளை நல்லா சாப்பாடு போட்டு இவங்களை வந்து ஜெயில சேஃபா வச்சிருந்திருப்பாங்க. லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட்டோ இல்ல தூக்குல போடுறதோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. அதுக்கு பதிலா இவங்களுடைய ஆண்மையை நீக்கி ரைட் ஹேண்டை கட் பண்ணணும். ஸோ தட் ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு யோசிப்பானுங்க. 2வது, இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஜீன் நம்ம சொசைட்டில கண்டினியூ ஆகிறது நிற்கும். ஸோ அவனுங்களை ஜெயிலில் போட வேணாம், டார்ச்சர் பண்ண வேணாம், எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் இந்த 2 விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு
அவனுங்க இதே நாட்டுல சுதந்திரமா சுத்தி வரட்டும். பெண்களை விடுங்க, இப்பெல்லாம் ஆண்கள் கிட்ட சேஃப்டி இல்ல. ஜெண்டர் ஈக்குவாலிட்டிய எதுல ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ இந்த மாதிரி அபியூஸுக்கு பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாங்க. இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு மேக்சிமம் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தா அடுத்த தடவை இந்த தப்பு நடக்காம இருக்கும், இல்ல தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஒரு பயம் வரும், அப்படி நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி.